என்ன இப்படி சேர்ல உட்காந்து இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த டெஸ்ட் பேரு சேர் ஸ்டாண்ட் டெஸ்ட். சார்கோபீனியா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பரிசோதனை செய்றோம். 30 நொடிகள்ல குறைஞ்சது 15 வாட்டியாவது இப்படி உட்காந்து எந்திரிக்கணும். 60 வயசுக்கு மேல உள்ளவங்க அட்லீஸ்ட் 10 வாட்டியாவது உட்காந்து எந்திரிக்கணும். அதை விட கம்மியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சார்கோபீனியா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அதாவது சதைகள் வலுவா இல்லை அப்படின்னு அர்த்தம். இயற்கையாவே 30-35 வயசுக்கு மேல சதைகளினுடைய வலு குறைய ஆரம்பிச்சிடும். 60 வயசுல ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். 40-45 வயசுல நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை டாக்டர், மசில்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கு, தோலே லூஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாம் சார்கோபீனியாவோட அறிகுறி. இதுக்கு என்ன செய்யணும்? விட்டமின் டி உடம்புல குறையாம பார்த்துக்கணும். புரதச்சத்து உள்ள உணவுகளை நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரதச்சத்து நம்ம சாப்பிடணும். சாப்பிட்றதுல போய் இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கோமான்னு கேட்குறீங்களா? ஆனால் கண்டிப்பாக புரதச்சத்தை நம்ம கணக்கு பண்ணி தான் சாப்பிடணும். அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. முட்டை சாப்பிடாதவங்க ஒரு 100 கிராம் பன்னீர் சாப்பிடலாம். பன்னீரில் 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. வேறு வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கடலை, கொண்டக்கடலை, சோயா பீன்ஸ், ராஜ்மா, டபுள் பீன்ஸ், சிக்கன், மட்டன் போயிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் இருக்குது. 100 கிராம்லேயே நமக்கு 25 கிராம் ப்ரோட்டீன் கிடைச்சிரும். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கணும். வெயிட் லிஃப்டிங் அப்படின்னாலே எல்லாம் ஆணழகன் போட்டிக்கு போறவங்க, பாடி பில்டிங் பண்றவங்க தான் செய்யணும் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். எக்ஸசைஸ் அப்படின்னா தம்பிள்ஸை தூக்கிட்டு கையைக்கும் நெஞ்சுக்கு மட்டும் பண்ணிட்டு காலை கவனிக்காம விட்டுறக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த உடற்பயிற்சி கால்களுக்கு கொடுக்கறது தான். கால்கள் வலுவா இருந்தா இதயம் வலுவா இருக்கும். அதனால லெக் ஒர்க் அவுட்டை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. தொடைகளுக்கும் காஃப் மசில்ஸ், கிண்டக்கால் சிதைக்குமான பயிற்சி நம்ம ரெகுலராக செய்யணும். சரி, இதெல்லாம் செஞ்சு என்ன 100 வருஷம் வாழ்ந்துட போறியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்னுடைய ஆசை 100 வருஷம் கிடையாது, 120 வருஷம். எனக்கு இந்த வாழ்க்கையை ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்தை ரொம்ப பிடிக்கும். நோய் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். நோய் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா வேற எதை பற்றியுமே யோசிக்க முடியாது. அந்த நோயை குணப்படுத்துறதுல மட்டும்தான் நம்ம யோசனையெல்லாம் இருக்கும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையா, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போயிடணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.